கோட்டை, நீர் எங்கள் வல்லமை, நீர் எங்கள் மகிமை, ஒப்பற்றவர் பரிசுத்தரே. ஆமென். பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். தன்னை எளிய மனிதனாய் காண்பித்த இயேசு நம்ம எல்லாரையும் சபைக்குள்ள கொண்டு வந்து தன்னுடைய ராஜாங்கத்தை நமக்கு வெளிப்படுத்துறார். ராஜா என்னை தமது அறைகளுக்குள் அழைத்து கொண்டு வருகிறார். மேலறையை நமக்கு காண்பிக்கிறார். மேலறையை நீங்க வாஞ்சித்து அந்த மேலறையில் நீங்க ஏறணும். அந்த மேலறையில் போகும்போது புத்தி, உங்க யோசனை, உங்க சிந்தனை எல்லாமே அப்படியே ராஜாவோடய இருக்கணும். பலன் குறையாமல் ஓடுவதற்கு ஆண்டவர் நிரப்புவார். நீங்கள் பலனை இழக்கும் போதெல்லாம் டக்குன்னு 2-3 பேரை டக்குன்னு கூடணும். அந்த இடத்துல கைகளை தட்டி ஒரு 10 நிமிஷம் அபிஷேகத்தில் நிறையணும். அந்த அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். புதிய பாதைக்கான ஆயத்தங்கள் மேலறையில் உண்டாகும். உங்களுக்கென்று வைக்கப்பட்டதை கர்த்தர் உங்களுக்கென்று தருவார். ஒரு புதிய பாதையை, புதிய ப்ராஜெக்ட், புதிய காரியத்தை. சவுல் யாருன்னே தெரியாது, ஒரு புதிய ராஜா, புதிய பாதை. எங்க திரும்ப போயிடுறான்? மேல் வீட்டுக்கு போயிடுறான். உனக்கு தகுதி கிடையாது, ஆனா தகுதி இருக்கிற ஒருத்தனை தூக்கிட்டு உன்னை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கும்போது நீ மேல உட்கார்ந்து நல்லா கத்தட்ட பேசி அந்த இடத்த தக்க வச்சுக்கணும். மேலறையிலே தோல்விகள் ஜெயமாகும். சாரிபாத் விதவையினுடைய மகன் செத்து போகிறான். செத்து போன மகனை எலியா தூக்கி கொண்டு மேல் வீட்டில் கொண்டு போய் படுக்க வைக்கிறான். ஏன் அந்த அறைக்கு கொண்டு போகணும்? மேல் அறைக்கு கொண்டு போகணும். அங்கே தான் எலியா முழங்கால் போட்டு ஜெபிக்கிற இடம். வாழ்க்கையில் எப்பயாச்சும் தோல்விகளை சந்திக்கும் போது டக்குன்னு தோல்வியை எடுத்துகிட்டு போய் அந்த மேலறையில் வச்சுட்டு கர்த்தர்ட்ட நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. அந்த தோல்வியை கர்த்தர் சக்ஸஸாக மாற்றுவார். மேலறையில் செத்து போனால் கூட உயிர்ப்பிப்பார். நெருக்கத்தில் நம்பிக்கை உண்டாகும். மேலறையில் போயிட்டான் தானியேல். சைன்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் வச்சாச்சு, சீல்லாம் வச்சாச்சு. தானியேலை கொண்டு போய் ஜெபியில் போட வேண்டியதான். இப்போ ராஜா நினச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ரெக்கமெண்டேஷன் மனிதர்கள் யாரு கூட இருந்து செய்ய முடியாததை மேலறை செய்யும். நெருக்கத்தில் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிற இடம் மேலறை. மேல் வீட்டறையில் சங்கமித்த பூர்வ பிதாக்கள் மேலே சாவுக்கு ஏதுவான சரீரமாம் என்பை உயிர் பெற செய்திடமே, சாட்சியாய் நிறுத்திடமே, அடிமையை சாட்சியாய் நிறுத்தி